சுவிட்சர்லாந்து தேசத்தில் ராஸ்பர்க் என்ற புகழ்பெற்ற சிகரம் இருந்தது. அதன் அடிவாரத்தில் அழகான ஏரியும் பசுமையான தோட்டங்களும் இருந்தது. எனவே அதன் அருகில் இருந்த கிராமத்து மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். செங்குத்தாய் நின்ற அச்சிகரம் சிறிது சிறிதாக சரிய ஆரம்பித்தது. அரசாங்கம் உடனடியாக ஒரு குழுவை ஆய்வுக்கு அனுப்பியது. அவர்கள் அச்சிகரத்தின் உட்பகுதி கடினமற்ற பாறைகளால் ஆனதால் அது சரிந்து கொண்டிருக்கிறது, சீக்கிரத்தில் விழுந்து விடும் என்றனர். எனவே அரசு அக்கிராமத்து மக்களை வேறு இடங்களில் குடியேறும்படி ஏற்பாடு செய்தது. பல ஆண்டுகள் ஆகியும் ஒன்றும் நடவாததால் மீண்டும் மக்கள் தங்கள் கிராமத்தில் வந்து குடியேற ஆரம்பித்தனர். ஆனால் ஒரு நாள் திடீரென அந்த சிகரம் விழுந்து முழு கிராமமும் அழிந்தது. இப்படி எச்சரிக்கையை அவர்கள் மீறியதால் பரிதாபமான முடிவுக்கு ஆளாயினர். நாமும் அநேக நேரங்களிலே எத்தனை எச்சரிக்கைகளை கேட்டும் அதற்கு விலகாமல் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேதம் இவ்வாறு சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 கூறுகிறது. ஆம், நமக்கும் ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் தேவ மனிதர்கள் மூலமாய் அநேக எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாவத்தை விட்டு விலகவும் பரிசுத்தமாகவும் அவரில் நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆண்டவரின் வருகையை சந்தோஷத்தோடு எதிர்கொள்வோம். நன்றி.